செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். தாவேகாவில் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான பொறுப்பு. அதாவது நிர்வாக குழு அப்படின்றது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதாவது நாம் தமிழர் கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா சீமான். அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலை இருக்கும். சில கட்சியினுடைய தலைவர்கள் தலைவர்ன்ற பேரில் இருப்பாங்க, நிறுவனர் அப்படின்ற பேரில் இருப்பாங்க. சில கட்சிகளில் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பேரில் இருப்பாங்க. சில கட்சிகளில் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருப்பாங்க. அதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் நம்பர் 1 போஸ்ட். ஆனால் இங்கே நிறுவனரும் தலைவரும் ஒருவர் தான், விஜய். ஸோ அதுக்கு அடுத்த இடம் அப்படின்றது பொதுச் செயலாளராக இருந்தது. இப்போ பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்க போகிறதா, இல்லை பொதுச் செயலாளர் பதவிக்கு மேலே, அதாவது நேரடியாக ரிப்போர்ட்டிங் டு விஜய் அப்படின்றப்போ தலைவர் அதன் பிறகு இவர் அப்படின்ற மாதிரி மாறப்போகிறதான்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. செங்கோட்டையனுக்கு 4 மாவட்டங்களுடைய பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ மண்டலங்களில் மண்டல அமைச்சர்கள் அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அதுபோல் செங்கோட்டையன் இந்த 4 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருக்க போகிறார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்துடைய மிக முக்கியமான தாவேகாவுடைய முகமாக செங்கோட்டையன் மாறப்போகிறார். செங்கோட்டையன் அதிமுகவில் மிக முகமாக இருந்தார். அதிமுகவில் பலரும் இருந்திருக்காங்க. முன்னாடி திரு முத்துசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். அப்புறம் அதிமுகவில் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொங்கு மண்டலத்துடைய முகமாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் திரு செங்கோட்டையனும் இருந்திருக்கிறார். இப்போ அவர் தாவேகாவுடைய முகமாக மாறப்போகிறார். தொடர்ந்து நம்முடைய திரு முஸ்தபா இணைந்திருக்கிறார், தாவேகா ஆதரவாளர். முஸ்தபா, செங்கோட்டையனுடைய வரவால தாவேகாவுக்கு என்ன பிளஸ் நினைக்கிறீங்க? வணக்கம் கார்கே சார். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 வருஷம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி யார் யார் வந்திருக்கிறாங்க, யார் யார் வரப்போறாங்க, எந்த பார்ட்டில இருந்து யாருமே வரலையே, பெரிய தலைகள் சேரவில்லையே என்ற தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல மீண்டும் 77 எம்ஜிஆரின் ஆட்சி மலர வைப்பதற்காக எம்ஜிஆர் ஆட்சியை கண்டபோது அந்த காலகட்டத்திலே கூட இருந்த மரியாதைக்குரிய, நீங்க சொன்னீங்களே இப்ப கொங்கு மண்டலத்துல பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்தார், அவர் இருந்தார், இவர் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் அதிமுகவுக்கே சீனியராக அறியப்பட்ட மரியாதைக்குரிய அமரர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாகவே அதிமுக களத்துல இருந்து திராவிட கொள்கையை கொண்டு, திராவிட பாரம்பரியத்தை கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் தாங்கி பிடித்து அரசியல் பக்குவப்பட்டு பயணித்து வந்தவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது பாத்தீங்கன்னா திராவிட கொள்கையிலிருந்து மாறி அது பாஜக கையில் போய் அது காவி கொள்கையாக மாறிவிட்டது என்ற அடிப்படையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிடத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுக திராவிடம் என்ற ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அரசியல் மக்கள் மன்றத்தில் எவ்வளவு எடுபட்டிருக்கு, எவ்வளவு எடுபடாம இருக்கின்றது. அப்ப அதிமுக திராவிட அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. அதே திராவிட அரசியலை பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தாங்கி பிடித்து தமிழக வெற்றி கழகம் களத்தில் வந்திருக்கின்றது. அந்த திராவிட பாரம்பரியத்தில தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தன்னை முழுமையாக அவர்கள் ஆதரவாளர்களோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்ச்சியாக அதிமுக இருக்கக்கூடிய எந்த திசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செங்கோட்டையை நோக்கி கூடிய ஓரிரு நாட்களே வர இருப்பார்கள் என்ற பார்வை நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு அவைத்தலைவர் பதவி அப்படின்றது அந்த கட்சியில மிக முக்கியமான பொறுப்பு. இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி இந்த 4 மண்டலங்கள் அப்படின்றது சுருக்கப்பட்டிருப்பதாகவும் தெரியலையா? இல்ல நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெரிய பொறுப்பு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை இன்னைக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு 28 பேர் கொண்ட குழுவை போட்டாங்க. அந்த குழுவுல தலைமையில பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமை பொறுப்புல இருந்தார். அவரையும் உள்ளடக்கி இன்னைக்கு அந்த தலைமை பொறுப்பு குழுவை எந்த தமிழக வெற்றி கழகத்தை தமிழகம் முழுக்க 234 தொகுதி, வார்டு, பகுதி, ஒன்றியம், வட்டம், எல்லா மாவட்டம் போன்ற பகுதியில் தலைமை பொறுப்பு, அதுக்கு கீழே உள்ள அமைப்பு பொறுப்பு, அணி சார்ந்த பொறுப்பு, இதுக்கு தொழிற்சங்கம் பொறுப்பு, இது எல்லாம் நிர்வாகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்
அவர்களுக்கு அடுத்தபடியாக நிர்வாகத்தை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பை வந்து மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு, அந்த பொறுப்பை வாங்கியிருக்கிறார். மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் இதுல என்ன வந்து அனுபவம் பெற்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டி எல்லா கிராமத்திலையும் எந்த இடத்துல எப்படி ரூட்டு போகணும், யார் இருக்கிறா, எந்த வழிக்கு போகணும் எல்லாம் அனுபவம் பெற்றவர். அந்த அனுபவம் பெற்றவர் தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் படையெடுத்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்த ஒரு அனுபவசாலி ஒரு தமிழக வெற்றி கழகத்து தேவை என்ற ஒரு கால சூழல்ல ஒரு தமிழக வெற்றி கழகம் திமுகவை கூர்மையாக எதிர்க்குது. அந்த திசையை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து மரியாதைக்குரிய செங்கோட்டை அவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை முழுமானதோடு ஏற்றிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அவருக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு முஸ்தபா, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். me too love you, thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.